உன்னத பாட்டின் புத்தகத்தில் என் இதயமோ விழித்திருந்தது, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். நாம் கடந்த கிழமை செய்தியிலே ஒரு பார்வை நாம் திருப்பி பார்ப்போம். கடந்த கிழமை என்ன பார்த்தோம்? என் புறாவே, என் புறாவே என்று சொல்லும் பொழுது புறாவினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, புறா பரிசுத்தமானது என்று சொல்லி நாம் பார்த்தோம். புறா நல்ல செய்தியை கொண்டு வரும் என்று சொல்லி பார்த்தோம். புறாவின் இடத்திலே கபடற்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்றும், அந்த புறா நதியோரத்திலே தங்குகிற ஒரு சுபாவம், அதாவது அந்த கண்கள் எப்பொழுது நீரோட்டம் ஆத்தும பாரத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லியும், இந்த புறா தங்குகிற இடம் எது என்று சொன்னால் கன்மலையின் வெடிப்பு. அந்த கன்மலையின் வெடிப்பு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே, கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே தங்குகிற ஒரு அனுபவம் என்று சொல்லியும், அந்த கிறிஸ்துவுக்குள்ளே தங்குகிற அனுபவம் கிறிஸ்துவை சார்ந்தது அப்படின்னும் போது, அந்த கிறிஸ்துவை சார்ந்தது, கிறிஸ்துவோடு கூட இணைந்து நடக்கிறதை தான் அவருடைய இடது கை தலைக்கீழ் வலக்கரம் அணைக்கத்தக்கதாக அவள் என்ன செய்கிறாள்? தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறாள். ஆனால் அந்த கிறிஸ்துவை சார்ந்து கன்மலையை சார்ந்திருந்தாலும் அவள் போகிற பாதை என்னவென்று சொன்னால் வனாந்திரமான பாதை. கிறிஸ்து கூட வனாந்திரமான பாதையிலே தான் போனார். ஆனால் நம்மையும் கூட அப்படி வனாந்திர பாதையிலே கொண்டு போகும்போது ஏமாற்றங்கள், தவிப்புகள், துரோகங்கள், இப்படி பல பிரச்சனைகள் நடந்தாலும் கூட அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நேசர் தம்முடைய கரத்தினாலே நம்மை பாதுகாத்து கொள்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் கடந்த கிழமை பார்த்தோம் இல்லையா? இந்த கிழமை நாம் பார்க்க போகிறது சகோதரியே. யாரை பார்க்க போகிறோம்? என் சகோதரியே. இந்த சபையிலே நீங்கள் வரும்பொழுது சிலர் கணுக்கால் அளவு வந்திருப்பீங்க, முழங்கால் அளவு வந்திருப்பீங்க, இடுப்பளவு வந்திருப்பீங்க, கழுத்தளவு வந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நீந்தி ஆழத்துக்குள்ளே நீச்சல் அடிக்கத்தக்கதாக தேவ வசனத்துக்குள்ளே உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். இது தேவனுடைய கிருபை. அருமையான சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என் சகோதரியே. யாரு? என் சகோதரியே. மணவாட்டியை பார்த்து மணவாளன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் என் சகோதரியே என்று சொல்லுகிறார். இப்ப சூலமித்தியை பார்த்து நேசர் சொல்லும்போது சொன்னார் எப்படி? என் சகோதரியே. ஏன்னா ஒரு பொம்பளை இல்லையா, அவள் ஒரு பெண். எனவே என்ன செய்கிறார் சொன்னா என் புறாவே, என் சகோதரியே என்று சொல்றார். நாம் எல்லாரும் யாரு? கிறிஸ்துவுக்கு மணவாட்டிங்க. அப்ப சகோதரர் எல்லாத்தையும் பார்த்து எப்படி சொல்லணும்? சகோதரியே. சகோதரி மொத்தத்தில் நாம் எல்லாரும் என்னது? சகோதரத்துவத்துக்குள்ளே ஒன்று சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சகோதரத்துவத்தை மனதிலே கொண்டு இந்த செய்தியிலே நீங்கள் தொடர்ந்து வரத்தக்கதாக உங்கள் கவனம் இருக்கும்படி நான் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நேசர் யாரை பார்த்து சகோதரின்னு சொல்றார்? நேசர் யாரை பார்த்து? மணவாட்டியை தான் பார்த்து சொல்றாரு. யார் அந்த மணவாட்டி அப்படின்னு சொன்னா நீங்க திருப்பிக் கொள்ளலாம். உன்னத பாட்டின் புத்தகத்திலேயே 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீங்க பார்க்கிறீங்க எப்படி? என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட என் சகோதரியே. சகோதரி என்ன செய்கிறாள் என்று சொன்னால் இருதயத்தை கவர்ந்து கொண்டாலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இருதயத்தை கவர்ந்து கொண்டது என்று சொல்லும் பொழுது நேசருடைய சித்தம், நேசருடைய பிரியம், அவருடைய விருப்பம் என்னெல்லாம் இருக்குதோ அதை நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் நேசருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிறாள் இல்லையா? ஒரு கணவனுடைய விருப்பத்தை மனைவி நிறைவேற்றும் பொழுது அந்த மனைவி என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த மணவாளன் அல்லது கணவனுடைய இருதயத்தை அவள் கவர்ந்து கொள்ளுகிறாள். அதே மாதிரிதான் புருஷனும் மனைவியோடு கூட இசைந்து நடக்கும் போது அந்த காரியங்களை ஒழுங்காக செய்து அன்பாய் நடந்து கொண்டு தேவ வசனத்தோடு கூட ஒத்து போகும் பொழுது மனைவி
அந்த புருஷன் என்ன செய்கிறான் சொன்னா மனைவியுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவனாய் காணப்படுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப சகோதரி யார் என்று சொன்னால் இருதயத்தை கவர்ந்து கொண்டவள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஒரு ஆபிரகாம் ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஒரு ஆபிரகாமை போல ஒரு தாவீது இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஒரு கிதியோன் இதயத்தை கவர்ந்து கொண்டான். ஒரு தானியேல் இருதயத்தை. இப்படி அநேக மனவாட்டிகள் என்ன செய்தார்கள் சொன்னா தங்களுடைய ஒவ்வொரு கிரிகளினாலும் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார்கள். இந்த மாலை வேளையில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நானும் நீங்களும் ஏதோ ஒரு ஆராதனையில் பங்கெடுக்கிறோன்றது அல்ல, என் நேசருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவளாக காணப்பட வேண்டும். அப்படியா இருந்தா இன்றைக்கு மாலை வேளையில கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரி என்கிறது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் தெளிவாய் வாசியுங்கள். இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவருடைய பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் தாயுமாய் இருக்கிறான் என்றார். சரி, இயேசு கிட்ட ஒரு நாள் அவருடைய தாயாரும் சகோதரரும் வர்றாங்க. வந்த உடனே நியூஸ் உள்ள போகுது. அவர் உள்ள இருந்து சீசரோட பேசிட்டு இருக்கார். பேசிட்டு இருக்கும்போது இந்த எப்படின்னா உங்கள் அம்மாவும் சகோதரன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இயேசு ரைட் வர சொல்லுங்க சொல்லி இயேசு சொன்னார், எனக்கு யார் சகோதரர்கள் யார் சகோதரிகள் என்று சொன்னார் கையை நீட்டி சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள்தான் என்னுடைய சகோதரர்களும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியே இருந்த இயேசு சொல்லும்போது அழகாக சொல்றார். எப்படின்னா 50ஆம் வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாக தாயுமாக இருக்கிறாள். அப்படியா இருந்தா யார் சகோதரி இருதயத்தை கவர்ந்து கொண்டவள், யார் சகோதரி என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய சித்தத்தை பூமியிலே செய்கிறவர்கள் எல்லாரும் யார் என்று சொன்னால் அவர்களே மனவாட்டியாகிய சகோதரி. அவர்கள் யாரே? மனவாட்டியாகிய சகோதரியாய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப யார் சகோதரி? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார் எப்படின்னா தம்மை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்ய நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எனக்குன்னு ஒரு சித்தம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சித்தத்தின்படி ஆவிக்குரிய ஜீவியத்தை கொண்டு போகிறது அல்ல. தேவன் எப்படி நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தின்படிதான் நாம் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாரு, பரலோகத்தில் இருக்கிறவர் என்னை அனுப்பினார், அவருடைய சித்தத்தை நான் பூமியிலே நிறைவேற்றும்படியாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் யோவான் நீங்க பார்ப்பீங்க, நான் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, என்னுடைய போஜனமாய் இருக்கிறது, என்னை அனுப்பினருடைய சித்தத்தை பூமியிலே கிரியாக நடப்பிக்கிறதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்ப நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இந்த பூமியிலே தம்முடைய கிரியைகளை நம் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். நாம் அப்படி செய்யும் பொழுது அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும் பொழுது அவர் சொல்லுவாரு, என் மனவாளியே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டேன் சகோதரியே என்று சொல்லுவார். ஆனா இந்த உபதேசத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
அவருடைய சித்தத்தை பூமியில செய்யணும். இன்றைக்கு பாருங்க, வேதத்தின்படி நடங்க, வேதத்தின்படி செய்யுங்க, வேதத்துக்கு புறனான எந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்லி எத்தனை முறை சொல்லுங்க. ஆனால் மனிதனுடைய முகத்தை, மனிதனுடைய கரத்தை நம்பி இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் ஆயிரமான கோடி பேர் இருக்கிறாங்க. தேவ வசனம் எப்படி போனா, இது தேவ சித்தத்தை செய்யறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது, தேவ ஒழுங்கின்படி நடக்க கொடுக்கப்படு. ஆனால் இன்றைக்கு காலைல பார்க்குறேன், ஒரு ஆளை பார்த்தா என்ன மகிமையான ஊழியம், நான் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை, தொப்பியெல்லாம் அடித்து கவுபோய் மாதிரி இருக்கார், பின்னுக்கு என்னமோ வச்சிருக்காரு, அது அவர் பிரசங்கம் பண்ணும்போதே ஆடுதெல்லாம், என்ன எல்லாம் நடக்குது. ஐயோ பாருங்க, இன்னைக்கு நடந்து, ஐயோ எனக்கு சில நேரம் ஏன் ஆண்டு என்ன அது பேசவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளை, உன் கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கணும். வேத சத்தியம் என சொல்லுகிறது, சத்தியத்தின்படி எது நடக்கும் எது நடக்காது என்பதை நீ ஆராய வேண்டும், நீ அதன்படி செய்ய வேண்டும். நீ அப்படி பூமியில உன் கிரியை நடப்பிக்கும் பொழுது தேவன் உன்னிலே பிரியமாயிருப்பார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் காணப்படும் பொழுது நேசர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம்தான், என் மனவாளியே, என் சகோதரியே என்று சொல்வார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பா, வாசிங்க. இந்த சித்தத்தை எல்லாரும் செய்ய முடியாது நான் சொன்னேன் இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வாங்க, மற்றவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த உபதேசம் யாருக்கு சரியென்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை அல்லாமல் வேறு எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி இந்த உபதேசத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவன் ஒருவன் தான் இந்த உபதேசம் தேவனால் உண்டான சொல்லி தேவனை அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் மகிமைப்படுத்தி இந்த உபதேசத்திலே நடக்க தன்னை ஒப்பு கொடுப்பான். எல்லாராலும் முடியாது. எல்லாரும் இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, கோடான கோடி பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பாடுகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கிறார்கள், என்னெல்லாமோ செய்கிறார்கள், தியாகங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பூமியிலே இதுதான் தேவனுடைய சித்தம் என்று அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக இந்த உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்களில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவசனமே, அப்ப இந்த உபதேசத்தில் நாம் நடப்போமே ஆனால், வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அவன் தான் முடிவு பரியந்து நின்று ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைந்து நிலை நின்று ரட்சிக்கப்படுகிறவன் யார் தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், அவருடைய விருப்பத்தின்படி பூமியிலே கிரியையை நடப்பிக்கிறவன் எவனோ அவன்தான் முடிவு வரைந்து நிலை நின்று ரட்சிக்கப்படுவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே, அப்ப தேவ சித்தம்னா என்ன? தேவ சித்தம்னா என்னது? என்ன சொல்லுங்க? தேவனுடைய விருப்பம், கற்பனையின்படி நடக்கிறது, ஏழைக்கு போஜனம் கொடுக்கிறது, உடுத்த கொடுக்கிறது, 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம், இப்படி நிறைய காரியங்கள் நாம் நன்மை செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் 3 காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை குறித்து, எதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், எது அவருடைய சித்தம் என்கிறதை குறித்து 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது திருப்பிக் கொள்வோம், 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். எது தேவனுடைய சித்தம்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நான் போன கிழமை கூட புறாவில் சொன்னேன், எப்படி புறாவும் இருக்கிறது படகுக்குள்ள, காகம் இருக்கிறது, அசுத்தம் வெளியில இருக்கிறது, அசுத்தத்தில் போய் அதுங்கே சாப்பிட்டுக்கும், இங்க வந்தா எது இருக்கு? நோவாவுடைய பந்தியிலையும் சாப்பிடும். வெளியில இருந்து, அதாவது திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லா அட்டகாசம் அணியா எல்லாத்தையும் செய்துட்டு அதுக்கு பிறகு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை நோவாவுடைய பந்தி. அது காகத்தினுடைய அனுபவம். ஆனா புறாவுடைய அனுபவம் அப்படி இல்லை. அது வெளியில சுத்தி பார்க்கும், பார்த்தா அசிங்கத்துல நம்ம கால் கொண்டு போய் வைக்க முடியாது. நமக்கு ஒரு பந்தி இருக்கிறது, அது நோவாவுடைய பந்தி தான், அந்த பந்தியில தான் பங்கெடுப்பேன் என்று சொல்லும். இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. அந்த பொல்லாங்கனுக்குள்ளே கிடந்தாலும் நாங்கள் தேவனுக்கு என்று நிற்கிறவன் தான் புறாக்களை போன்றவன். அந்த புறாக்களை பார்த்துதான் சகோதரி என்று சொல்லுவார்.
அப்ப நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? பரிசுத்தமாய் இருக்கணும். நீங்க 1 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி பார்க்கிறீங்கன்னு சொன்னால், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணுமா? எப்படி வசனம் சொல்லுது? எப்படி சொல்லுது? பைபிள்ல தான் இருக்குது. அதுதான் முக்கியம். எது? நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். நடக்கையில் எல்லாத்திலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம். பேசுறதுல பரிசுத்தம், சிந்திக்கிறதுல பரிசுத்தம், பார்க்கிறதுல பரிசுத்தம், போகிற இடத்துல பரிசுத்தம். எதை செய்தாலும் இது பரிசுத்தமானதா, இது தேவனுக்கு பிரியமானதா என்று பரிசுத்தத்தை குறித்து நாம் எப்பொழுதும் நமக்குள்ளே கலந்து ஆலோசித்துக் கொண்டு நாம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதத்தில் வசனம் ஒன்று இருக்கிறது, மல்கியாவினுடைய புத்தகத்தில். எப்படின்னா, தேவன் எதை சிநேகிக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்தத்தை மட்டும்தான் சிநேகிக்கிறார். பரிசுத்தத்தை சிநேகிக்கிறபடினால்தான் நமக்கும் கூட பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு பெயர் நமக்கு வந்திருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் இருக்கணும். உலகத்தார் அதை செய்கிறார்கள், உலகத்தார் அப்படி லஞ்சம் வாங்குறாங்க, உலகத்தார் இந்த மாதிரி நடக்கிறாங்க, இந்த மாதிரி உடுத்துறாங்க, அந்த மாதிரி சாப்பிடுறாங்க, இங்க போறாங்க, டிஸ்கோல இருக்கிறாங்க, அந்த சபையில இருக்கிறவங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவன் என்னை அழைத்தது பரிசுத்தத்திற்காக அழைத்தார். என்னுடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாக இருக்கிறதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. முதலாவது தேவனுடைய சித்தம் பரிசுத்தம். இரண்டாவது தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? சோத்திர 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 சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன எல்லாவற்றிலும்? கொடுத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம். அப்படித்தானே? ஆண்டவர் கொடுத்தாலும் சோத்திரம் பண்ணுவோம், எடுத்தாலும். அப்படித்தானே நீங்க எல்லாரும்? இல்லையா? அப்படித்தானே இருக்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்தா சோத்திரம், எடுத்தாலும். ஆபிரகாம் அப்படிதான். ஆபிரகாம் 100 வயசுல ஒன்று கொடுத்தாலும் சோத்திர 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 பலிட்டாரு. திருப்பி மோரியால கொண்டு போயிட்டு அப்பயும் சோத்திர சோத்திர சோத்திரம் தான். ஒரு யோபு சோத்திரம் தான். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க ஆடுகள் மாடுகள் பிள்ளைகள் எல்லாம் வர வர சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் எல்லாம் போன போது மனுஷன் சொன்னா சோத்திரத்தை நிப்பாட்டு அப்படின்னா. அப்படித்தானே சொன்ன? உடனே சோத்திரத்தை முதலாவது நிப்பாட்டணும். சோத்திரத்தை நான் நிப்பாட்ட மாட்டேன். வாங்கும்போது சோத்திரம் தான், எடுத்துக்கொண்டாலும் சோத்திரம் தான். கர்த்தர் அவனை கைவிடுகிறது இல்லை. யார் இப்படி எல்லா நிலையிலும் சோத்திரம் பண்ண முடியும் என்று சொன்னால் மேல உள்ள 2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அடுத்த வசனம். ஆரைட். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிற்காக சோத்திரம் செய்யுங்கள். அப்படித்தானே வசனம்? அப்ப எந்த நேரம் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருங்க. எப்படி இருக்கணும்? நாம எந்த நேரத்திலும் சந்தோஷமா இருக்கிற ஆட்கள் தானே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கள் கைகள் கட்டப்பட்டாலும், எங்கள் கால்கள் தொழுமரத்திலே போடப்பட்டாலும், நாங்கள் சிறையிலே வேதனை அனுபவித்தாலும், எங்கள் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் சந்தோஷமா இருப்போம். ஆண்டவரை அங்கிருந்து மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். இதுதான் பவுலுடைய அனுபவம். அப்படித்தானே? எந்த நிலைமையிலும் நாங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், எந்த நிலையிலும் ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு கஷ்டம் வந்தா என்ன, நஷ்டம் வந்தா என்ன, எந்த நேரமும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுதான் தேவனுக்கு பிரியமானது, இதுதான் தேவனுக்கு சித்தம். அப்படித்தானே வாசிச்சோம்? இதுதான் ஸ்தோத்திரம் செய்கிறதே தேவனுக்கு சித்தமானது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க ஒரு வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில், இந்த பிலிப்பியருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசியுங்கள்.
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் எனக்கு போதித்தார்கள், போதனையை நான் அசட்டை பண்ணவில்லை, போதனையை கேட்டேன், என்னை திடப்படுத்தினேன், எனவே நான் அதை கற்றுக்கொண்டேன். எனவே எந்த நிலையிலும் ரம்யமா இருக்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்க தெரியும், பரிபூர்ணமடையும் போதிக்கப்பட்டேன். இல்லையா? எப்படி? எல்லாம் எனக்கு எங்க எருசலேம்ல திருச்சபையில முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? எந்த நிலைமையில ரம்யமா இருக்கணும்ப்பா. உனக்கு சாப்பாடு கிடைச்சாலும் சந்தோஷமா இருக்கணும், உனக்கு சாப்பாடு இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கணும், உடை இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், இல்ல ஒரே ஷர்ட் தான் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்போம். எந்த நிலையில இருந்தாலும் மனரம்யமாக இருக்கிறவனை எவனும் கண்டுகொள்ள மாட்டான். நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு என்ன குறைன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனா ஒரு மாதிரி இருங்க, பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு கேட்பாங்களா இல்லையா? ஏன்? எங்க காட்டி கொடுத்தது? முகம். நீங்க 2000 ரூபா உடுப்பு கொடுத்துட்டு வந்தாலும் இதுல ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா எல்லாமே போச்சு இல்லையா? அப்ப மனரம்யம் உள்ளத்தின் அழகுதான் ஐயா வெளித்தோற்றத்துக்கு தெரிகிறது, முகத்தோடு கூட. எப்போது கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து என்னதான் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, என் ஆண்டவர் இருக்கிறார், அது போதும் 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 என்று சொல்லி அந்த சந்தோஷத்தினால் நிறைவை காண்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னா, என்ன சிறையில போட்டா என்ன, என் காலை கட்டுனா என்ன, என் கையத்தை கட்டி வச்ச என்ன, என்ன அசைய விடாதபடிக்கு இருந்தா என்ன, 1 குறைய 40 அடி அடிச்சா என்ன, நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று தான் அவன் சொல்லுவான். யாரை பார்த்து சொன்ன தெரியுமா பவுல்? உள்ள ஆளை பார்த்து சொல்லல, வெளியில சுத்திட்டு இருக்க ஆளை பார்த்தான் சொன்ன. சந்தோஷமா இருக்கிறேன்ட்டு அழுதுகிட்டு இருக்கானே அவனை பார்த்து தான் சொல்றாரு பவுல், சந்தோஷமா இரு. நாங்க இவ்வளவு பாடு இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளையே அப்படி இருந்தா, தேவ சித்தம் என்னன்னா எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்து கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்கிறது, அதுவே நம்முடைய பலனா இருக்கு. எனக்கு அருமையான 3வது காரியத்தை நாம் பார்ப்போம், வாசிக்கலாம். முக்கியமானது 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். என்ன தேவனுடைய சித்தம்? என்னது? உங்க கையில இருக்க வேதத்தை பாருங்க, அங்க பார்க்காதீங்க. கையில இருக்க வேதத்தை பாருங்க, அதை தியானிங்க, அதை பற்றி பேசுங்க. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. புத்தீனமான மனுஷன் புத்தீனமாக பேசுவான், புத்தீனமான செய்கையை செய்வான், புத்தீனமாக நடன காரியங்களை செய்வான். நல்லா குடிக்கிறவங்கிட்ட போய் கேளுங்க, ஏயா குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குற அப்படின்னா, அவனுக்கு ஒழுங்கான புத்தி இருந்தா செய்வானா? புத்தி சரியில்லாதனால தான் என்ன செய்யறான், போட்டுட்டு ரோட்ல உருண்டுகிட்டு கிடக்கிறான். ஒரு வாலிபனை பார்த்து, தம்பி தங்கச்சி இந்த வாலிப காலத்தில் இதை நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அந்த புத்தி மாறாட்டத்தினாலே லௌகிக காரியங்கள் வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல நீங்க நல்லா இருக்கலாம், நீங்க நன்மை செய்கிறவர்களா இருக்கலாம், ஆனால் புத்தீனமான வார்த்தைகள் அல்லது போனால் புத்தீனமான செயல்கள் உங்களை நோகடிக்கலாம். நீங்கள் நோகடிக்கப்படும் பொழுது தீமைக்கு தீமை செய்கிறவர்களாய் இராதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும். தீமைக்கு தீமை செய்ய முடியும், நன்மைக்கு நன்மை செய்ய முடியும். அதேவேள நன்மைக்கு தீமை வரும் பொழுது அதுக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மையை செய்கிற ஒரு காரியமும் இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு
நன்மை செய்வோம் என்றால் அவனுடைய அறியாமை, யாரு? புத்தீன மனுஷருடைய அறியாமையை நாம் அடக்கிறது நமக்கு ஒரு மேற்பட்ட ஒரு காரியமாயிருக்கும். இது தேவனுடைய சுத்தமாயிருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து அதை வாசிங்க பாப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு முறை வாசியுங்கள். பேதுரு அப்படியே கையில் வச்சுக்கிட்டு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாருங்கள், எப்பொழுது நன்மை செய்ய நாடுங்கள். தீமை செய்ய வேணாம் ஐயா, நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எனக்கு அவங்க செஞ்சதுக்காக நான் செய்வேன். அவங்க புத்தீனமா செய்துட்டாங்க. ஆனால் நீ நன்மை செய்யும் பொழுது அந்த புத்தீனமாய் செய்தவர்கள் அடங்கத்தக்கதாக தேவ சித்தம் வெளிப்படும். அப்ப பாப்பா யார் சொல்வாங்கன்னு தெரியுமா? இவங்க ரட்சிக்கப்பட்டவங்கனால தான் இந்த காரியம் இப்படி நடந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை வாசிங்க 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன என்ன கீர்த்தி இருக்கு, என்ன புகழ் இருக்குது? அப்ப என்னதான்? இப்ப நான் ஒரு குற்றம் செய்துட்டேன், என்ன 4 பேர் போட்டு அடிக்கிறாங்க, நான் அடி வாங்குறேன் பொறுமையா. இது என்ன இருக்கு? நான் பிழை செஞ்சதுனால தண்டனை அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். நான் பொறுமையா இருக்கேன்ல, நான் பிழை செய்ததுனால என்ன செய்கிறேன்? தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் நான் நன்மை செய்து நான் தண்டிக்கப்படுவேனே, ஆனால் தேவனுக்கு முன்பதாக அது விருப்பமுள்ளதாகவும் பரிபூர்ணமான ஒரு செயலுமாய் காணப்படும். ஒரு ஸ்தேவான் அடிக்கப்படும் பொழுது, அவன் சுவிசேஷம் என்கிற நன்மையை விதைத்து கொண்டிருக்கும் பொழுது, அவனை கல்லெறிந்து கொண்ட போது தேவன் அங்கிருந்து எழுந்து நின்றார். அது தேவனுக்கு முன்பதாக அது ஒரு பெரிய பிரீதியான காரியமா இருக்கும். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளையே பின்னால நாம கொஞ்சம் பார்ப்போம், இந்த வசனத்தை பின்னால நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கு யாராவது நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சிட்டா அதுக்கேற்றபடி நான் செஞ்சு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குவேன்னு அப்படி நினைக்காதபடிக்கு, அவங்க செய்ததுக்கு நானும் செய்யாதபடிக்கு நான் நன்மையே செய்வேன் என்று சொல்லுங்க. புத்தீனருடைய அறியாமையை நீங்கள் அடக்கி தேவனுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுகிறீர்கள். விளங்குதா சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்கல்ல? விளங்கிடுச்சா எல்லாருக்கும்? அப்போ இனிமேல் என்னது, யார் அடித்தாலும் என்ன செய்வீங்க? திருப்பி அடிக்க மாட்டோம். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடுப்பவன்கிற கிறிஸ்துவின் அனுபவம் எப்போ வந்ததுன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஆள் புத்தீனமாக நடக்கிறான், நாங்களும் புத்தீனமாக நடக்கக்கூடாது. அப்படியா இருந்தால் அது தேவ சித்தம் அல்ல. அதுக்கு மாறாக நாம் நடந்தோம் என்றால் தேவ சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா தேவ சித்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன வெளிப்படும்? தேவ சித்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் போது என்ன வெளிப்படும்? தெரியாதா? இப்போ ஒரு ஆள் அடிக்கிறாரு, நீங்கள் அடிக்கலை, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, அன்பை காட்டுறீங்க, என்ன வெளிப்படும்? என்ன? சகித்தன்மை, பொறுமை எல்லாம் என்ன வெளிப்படும்? ஒட்டு மொத்தத்தில் சுபாவம். அந்த சுபாவம் எங்கே வரும்? எப்படி வரும்? அன்பு எல்லாம் ரைட்டு. கனிகள் வரும். என்னது கனிக? ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம் வருதா? அடி வாங்கும்போது அன்பு, நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோமா? அப்போ என்ன வருது? கனி. தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றி அந்த அறியாமையை நாம் அடக்கும்போது நம்மிலே வெளிப்படுகிறது என்னன்னு சொன்னால் கனிகள் வெளிப்படும். அந்த கனிகள் வெளிப்படும் பொழுது தான் கிறிஸ்து மகிமைப்படுவார். கிறிஸ்து மகிமைப்படும் போது சொல்லுவார், என் மனவாளியே நீ சகோதரின்னு சொல்வார். என் மனவாளியே நீ. எப்போ கனிகள் வெளிப்படுது? ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாரு, நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தேனாக்கும்
இந்நேரம் அவனுக்கு செய்யறது வேற. நீ செஞ்ச என்ன செய்ய, ரெண்டு ஒன்று தான். இயேசு கிறிஸ்து சொன்னது எப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா போச்சப்பா அப்படின்னு தான் சொன்னார். பழைய ஏற்பாடு அதல்ல. விபச்சாரம் தான் பாவம், ஆனா நீ பார்த்தாலே பாவம். நீ அடிக்கிறதுக்கு கை ஓங்கினாலே பாவம், அப்படிதானே? நீ அடிக்க வேணாம், ஓங்கினாலே பாவம் சொன்னாரு. ஒரு கை பார்த்துருக்கேன். நான் வந்து சொல்லியிருக்கேன், எங்கள் பெரிய பாஸ்டர் சாம்கிட்ட வந்து ஒரு ஆள் சத்தம் போட்டிருக்கான். சத்தம் போட்டோன்னே அங்கே இருந்த இளம் வாலிப ஊழியர் ஒருவர், அவருக்கு துடிப்பு, நம்ம பாஸ்டரை பற்றி பேசுகிறதா, ஏய் போயிட்டு உடனே இங்கேருந்து போறியா சொன்னாராம். பிரதர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவரோட பேச சொன்னாராம். பெட்டி எடு, வெளியில் போ, உனக்கும் ஊழியத்துக்கும் சரி வராது, உனக்கும் ஊழியத்துக்கும் சரி. நீ எனக்கு இல்லை, நீ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டியிருக்கணும். எனக்கு அடிக்கும் போது நீ அடி வாங்கியிருந்தா சரி, நீ அடிக்கிறதுக்காக அழைக்கப்படலை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, கனிகள் வெளிப்படுகிறது. ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே கனிகள் வெளிப்படுகிறது, கிறிஸ்துவின் கனிகள் வெளிப்படுகிறது. அதான் நீங்க 1 யோவானுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அதை இன்னொரு முறை வாசியுங்கள். ஒளிந்து போகும், அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான், அவன்தான் கனி கொடுப்பான். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை இருக்கா. 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் இருந்தால் இருக்கா. ஒருவன் என்னிலும், என் வசனம் அவனுக்குள்ள இருந்தா அவன் கனி கொடுப்பான். வசனம் அவனோடு கூட பேசும். இந்த இடத்துல நீ கையை ஓங்காத, இந்த இடத்துல நிக்காத, இந்த இடத்துல பேசாத, இந்த இடத்துக்கு போகாத. வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருக்கும், வசனம் அவனை தற்பாதுகாத்துக் கொண்டிருக்கும். வசனத்தின் படித்து அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறான், அநேக கனிகளை கொடுக்கிறான். 6ஆம் வசனத்தில் ஒரு அருமையான காரியம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? 15:6 போய். ஆனா நான் நீங்கள் யாருன்னா நிலைத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நான் நீங்கள் யாரு? நிலைத்திருக்கிறவர்கள். அதான் சங்கீதக்காரன் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லும் போது சொல்லுகிறான். எப்படி எப்படி அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா, நான் என் காலத்தில் என் கனியை கொடுத்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த கிரியை நடக்கும். எப்ப? தன் காலத்தில். நல்லா கவனிச்சு பாருங்க, அண்டர்லைன் பண்ணிருப்பேன். தன் காலத்தில் தன் கனியை தந்து. கனி கொடுக்க முடியாத காலம், அத்திமரத்தில் கனி இல்லாத ஒரு காலம்தான். நேசர் கனியை எதிர்பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த சகோதரன் சகோதரி கனி கொடுக்க முடியாதுதான். உலகத்தானா இருந்திருந்தால் நடக்கிறது வேறுதான். ஆனால் என் பிள்ளையோ கனி கொடுக்கிறான், நான் எதிர்பார்த்த கனியை கொடுக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட மனிதன் எதை செய்தாலும் என் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல இருக்கிறான். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். மலை தாழ்ச்சியான வருஷங்களாயிருந்தாலும் சரி, ஒரு பெரிய வறட்சியாயிருந்தாலும் சரி, அவன் என்ன செய்வானா? இல்லையா வசனம் இருக்கா? ரைட். எப்படி போட்டிருக்கு? இல்ல, என்ன செய்வான்? கனி கொடுப்பான். வறட்சி, கனி கொடுக்க முடியாத வறட்சி, அந்த வறட்சி நேரத்தில் கனி கொடுப்பான். அவங்க சொன்னாங்க, சொல்லிட்டு போட்டும்பா, அதையே நாம பெருசுப்படுத்தணும்.
அதையே நாம் சிந்திக்கணும். கர்த்தருடைய பாதத்தில் வச்சுட்டு போயிடுவோம். கர்த்தருடைய பாதத்தில் வச்சுட்டு போயிடுவோம். மன்னிச்சிருவோம், மறந்துடுவோம். கிறிஸ்து தன் காலத்திலே தன் கனியை கொடுத்தாரு சிலுவையிலிருந்து. பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல காணப்படத்தக்கதாக கர்த்தர் இந்த மாலை வேளை நம்ம ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த தன் காலத்தில் தன் கனியை தருகிற மனுஷன் யார் அப்படின்னா, அவன் எல்லா சகோதரர்களும் விசேஷித்தவனா இருக்கிறான். யாராவே? தன் காலத்திலே சரியான கனி அந்தந்த நேரத்தில் கொடுக்கிறவன் சகோதரரில் விசேஷித்தவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலை மேலும் வருவதாக. தகப்பன் கடைசி நாட்களிலே பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற ஒரே அப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆம்பளை பிள்ளைங்க எத்தனை? யாக்கோபுக்கு 11. கோத்திரம் எத்தனை? தோத்திரமாக சொல்லுவோம். எத்தனை? 12. 13வது தான் அது பொம்பளை பிள்ளை. அது ஒன்று கண்ணேன்னு வளர்த்தான். ஊரெல்லாம் போய் பிரச்சனை உண்டாக்கி சகோதரையும் நாசமாகி போச்சு. 12. இப்போ எங்கிருந்து தொடங்கி முடிங்கன்னு நான் சொல்லலை, கடைசி யாருன்னு நான் சொல்லலை. இப்போ என்னன்னா, தகப்பன் கூப்பிட்டு ஒருவனை ஆசீர்வதிக்கிறான், மூத்தவனுக்கு நீதாப்பா சேஷ்ட புத்திரப்பா, ஆனால் உருப்பட மாட்டேன்றான். இருக்கா வேதத்தில் இருக்கா? அப்படி இல்லையா? 49ஆம் அதிகாரம் 2 வசனமா? 1-2 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு தன் குமாரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், என் சத்துவமும். ஆனா நீ என்ன செய்ய மாட்ட? உருப்பட மாட்ட. என்ன சொல்லிட்டான்? என்ன சொன்னா? நீ உருப்பட மாட்ட. அவ்வளவுதானே? ஒட்டு மொத்தத்தில் சொன்ன, நீ உருப்பட மாட்டப்பா. தகப்பன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். ஆனா இந்த யோசேப்பை பார்த்து ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறான் எப்படின்னு சொன்னால், யோசேப்பே, நீ கனிதரும் திராட்சை செடியப்பா, சுவர் மேல் படர்ந்தப்பா, உன் கனியெல்லாம் புசிக்கத்தக்கதாக நீ அப்படி இருப்ப. ஏன்னா நீ சகோதரர்களே விசேஷித்தவன். இது எப்ப சொன்னான் தெரியுமா? அவன் பிறந்த போது சொல்லல. ஏனென்றால் அவனுடைய கனிகள் வெளிப்பட்ட போது தகப்பன் அதை வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் எப்படி என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார் என்று சொல்லி 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருக்குள்ளே இருந்த அந்த சுபாவங்கள் எல்லாம் யோசேப்பினிடத்திலே காணப்பட்டது. இதை தகப்பன் பார்க்கிறான். எப்படி தெரியுமா? யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமாயிருந்தான். தகப்பன் அவனை செல்லமாக வளர்த்தான். இப்ப சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சுகம் விசாரித்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கொஞ்சம் பொருட்களை கொடுத்து அனுப்புகிறான். இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவன் சொப்பனம் எப்படி முடியும் என்று சொல்லி இந்த புத்தியின மனுஷர் யோசித்து பேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்ட வந்த உடனே அவனை பிடிச்சி, சொப்பனம் நிறைவேறுமாடா அப்படின்ற போல செயல்படுகிறார்கள். இந்த புத்தியின மனுஷர் நினைக்கல, தேவன் கொடுத்த சொப்பனம் நிறைவேறும் என்பதை அவர்கள் அறியவில்லை. தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறும் என்று அறியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் உன்னை ஒடுக்கலாம், தடுக்கலாம். ஆனால் தேவன் நிர்ணயித்ததை ஒருவனும் தடுத்து ஜெயம் பெற்றதாக சரித்திரத்திலே கிடையாது.
தேவன் எதை முன்குறித்தாரோ, எதை நினைத்தாரோ, அதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் என் ஆண்டவர் நிறைவேற்றாமல் விட மாட்டார். அப்ப என்ன நடக்குது? போய் விசாரிச்ச உடனே ஒரு குழியில தூக்கி போட்டானுவ. குழியில தூக்கி போட்டதுக்கு பிறகு அங்கிருந்து வர்றவங்கிட்ட வித்துட்டு இப்ப போத்திபார் வீட்டுக்கு வந்தாச்சு. போத்திபார் வீட்டுக்கு வந்த உடனே அவன் நினைச்சான், ஒரு சமாதானமான வாழ்க்கை வந்து விட்டதுன்னு சொல்லி அங்க ஒரு நெருக்கம். அதுக்கு பிறகு ஒரு சிறைச்சாலையில போயிருக்கிறான். சகோதரர்களுக்கு தெரியாது, சகோதரர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் கொடிய பஞ்சம் தேசத்திலே வந்துவிட்டது. ஆனால் எகிப்து தேசத்தில் மட்டும்தான் ஆகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டுடன் யாக்கோபு சொல்லுகிறான், என் புத்திரரே, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கிட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறது என்னடாப்பா இது கதை, நீங்க போய் ஆகாரம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர்களை அனுப்புகிறான். அனுப்பின போது இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், யார் அங்கே பெரியவனாய் இருக்கிறார் என்பதை அறியாதபடிக்கு அங்கே வர்றாங்க. வந்தா யார் இருக்கா? யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பை இவங்க அடையாளம் காணல, ஆனா யோசேப்பு இவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். யோசேப்பு இவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். அடையாளம் கொண்டு சாப்பாடு இல்லைன்னா வந்திருக்கிறீங்க, பட்டினியா கிடந்து சாங்கடா, நீங்க எனக்கு செய்த அக்கிரமம் என்ன தெரியுமா? தாகமா அந்த குழியில கிடந்தேன், தண்ணி கூட இல்லாம இருந்தேன், ஜெயிலுக்கு போய் அடி வாங்கினேன், இத்தனைக்கு நீங்க தானடா காரணம் என்று சொல்லாதபடிக்கு அந்த புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவதற்கு தேவனுடைய சித்தத்தை அங்கே எப்படி நிறைவேற்றினான் என்று சொன்னால், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, இன்னும் உங்கள் தகப்பன் உயிரோடு தான் இருக்கிறாரா, என் சகோதரன் உயிரோடு இருக்கிறானா, அவர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அன்போடு கூட அழைத்தெடுக்கிறான். இதுதான் அவன் செய்த அந்த தேவ சித்தம். கனி கொடுக்கிறான் பாருங்க. எப்படிப்பட்ட கனி தெரியுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க வாசித்து பாருங்க. 45ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. வேகமா அவன் சத்தமிட்டு அழுதான். என்னது? சகோதரர்களை பார்த்து, இந்த புத்தீனமானவனை பார்த்து அவனுடைய பேச்சுகளை கேட்ட உடனே தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் அழுகிறான். இன்னும் ஒரு மனமாற்றம் இல்லாத என் சகோதரரே, நாமெல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தான், ஏன் இப்படி நீங்கள் வாழுகிறீர்கள் என்று நினைத்தானோ தெரியவில்லை. அழுகிறான், தன்னை வெளிப்படுத்துகையில் அழுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இவங்க எல்லாம் இப்ப யோசேப்பு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயந்து முழிக்கிறான். இடையிலே இவனுக்கு புத்தி வந்துருச்சு. எப்படி தெரியுமா? நம்முடைய இளைய சகோதரனுக்கு செய்த துரோகம் தான் நாங்க இப்ப அனுபவிக்கிறேன்னு சொல்றான். இருக்குதானே? வாசிச்சிருக்கிறீங்களா? சரி, ஒருத்தர் 2 பேர் வாசிச்சா சோதரம். எப்படி? நம்முடைய இளைய சகோதரன் அன்னைக்கு துடிக்கும் போது அவனுக்கு செய்த துரோகத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. ஏன்னு சொன்னா, நீங்க வேவுகாரர், உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படியெல்லாம் பயமுறுத்தும் போது அப்பொழுது இந்த புத்தியினர் நினைக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுகிறான் தெரியுமா யோசேப்பு? நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நான் யோசேப்பு, நான் தேவனுக்கு பயந்த மனுஷன். அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் கனி கொடுக்கிறவன். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? என்னை இவ்விடத்திற்கு 5ஆம் வசனம், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார். ஐயோ, நீங்க என்ன நினைச்சு இப்ப நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐயோ, என்ன நடக்கும் என்று சஞ்சலப்பட வேண்டாம். நம்முடைய சகோதரனுக்கு செய்த துரோகமே என்று சொல்லி நினைக்க வேண்டாம். எதையுமே நீங்க நினைச்சு கலங்க வேண்டாம். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த அறியாமை புத்தீனமான மனுஷருக்கு ஞானத்தை போதிக்கத்தக்கதாக என்னை முன்குறித்து அனுப்பினது மட்டுமல்லாமல் இந்த பஞ்ச காலத்திலே உங்களை போஷிக்கவும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னது? புத்தீனமான மனுஷருடைய செய்கைக்கு தக்கதாக கிடைச்சிங்கடா, சமயமா வாங்கடா அப்படின்னு சொல்லி உள்ள தள்ளுங்கடா. தள்ளி நல்ல நாங்க போத்திபார் மனைவிட்ட செய்யாத அக்கிரமத்துக்கு அடி வாங்கினேன், இவனை செஞ்சதுக்கு இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அடிக்கல. நம்ம என்ன செஞ்சிருப்போம் தானே?
கொண்டு போய் 4 சாத்து அப்போ தான் புத்தி வரும் அப்படின்னு அதுக்கு பிறகு அனுப்பிவிடு சும்மா அப்படின்னு இல்லை. அந்த புத்தீனமான மனுஷருடைய அறியாமை பாருங்க, அந்த வசனம் நல்ல யோசிங்க. அறியாமை, அந்த அறியாமை நிமித்தமாக தான் அது செய்தாங்க. தேவனுடைய வார்த்தையை அறியாமை நிமித்தமாக செய்தாங்க. தேவனை குறித்து அந்த பயபக்தி இல்லாதனால செய்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்ததுக்கு சரியாக நான் செய்யாதபடிக்கு என் கனியை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னான். எனவேதான் அவன் சகோதரரில் விசேஷித்தவனாய் காணப்பட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்போ நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த சகோதரரில் விசேஷித்தவன் எதற்காக, என்ன செய்வான், எப்படிப்பட்டவன் என்று சொல்லி நாம் சில காரியத்தை பார்த்துட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எதுக்கு? இடுக்கன் சகோதரன். எந்த சகோதரன்? ஒரு தாய் மக்கள் நாம் எல்லாரும், அவங்க தான் சகோதரர் இல்லையா? எங்கள் அம்மா பெற்றது மட்டும்தான் சகோதரம். அப்படிதானே? அப்படிதானே? உண்மையா? பாருங்க, உண்மையா? உண்மைதானே? எங்க அம்மா பெற்றது தான் அண்ணன், எங்க அம்மா பெற்றது அக்கா, இது தங்கச்சி. நாங்க இவ்வளவு பேர் தான், 4 பேர் தான் நாங்க சகோதரியாது. அதனால தான் எங்க பார்த்தாலும் ரகலையே வர்றது. நம்முடைய சகோதரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நமக்கு ஒரு இரத்த உறவு இருக்குது. கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுது. அதனால தான் யாரை பார்த்தாலும் என்ன, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நமக்கு மச்சான், மாமா, அண்ணன், தம்பி, தாத்தா இங்கே வாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றது இல்லை. பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஏன் தெரியுமா? அந்த அளவில் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தம் நமக்குள்ள ஓடுவதனால் நாம் சகோதரராகிவிட்டோம். இப்பொழுது நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். அதனால ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சகோதரர். அப்ப இந்த சகோதரன் என்ன செய்கிறான்? இடுக்கண்ணில் உதவி செய்கிறதற்காகவே அவன் பிறந்தான். கிறிஸ்து அவனை பெற்றதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இடுக்கண்ணில் அவன் உதவி செய்யணும் மற்றவனுக்கு. நாங்களா? நீங்க நல்லவங்க, நீங்க நல்லவங்க. வாசிப்போம் ஒரு வசனத்தை. 2 சாமுவேல் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஜோமனுங்க. சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். யோவாப் தன் சகோதரனாகிய அபிசாயை பார்த்து சொல்லுகிறான், என் சகோதரனே, நாம் இப்ப யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்கு யாரெல்லாம் இப்ப வெளியிலிருந்து வந்திருக்கிறா? சீரியர் ஒரு பக்கம் வர்றாங்க, அம்மோன் ஒரு பக்கம் வந்திருக்கிறாங்க. நாங்க ஒரே கூட்டமா இருக்கிறோம். நீ இந்த பக்கம் இருந்து பார்த்துக்க, நான் அந்த பக்கம் இருந்து பார்த்துக்கிறேன். ஒருவேளை சீரியருடைய கை மிஞ்சிச்சுன்னு சொன்னா அண்ணே அப்படின்னு கூப்பிடு, நான் வருவேன். அதே வேளையில அம்மோனியருடைய கை மிஞ்சிக்கிட்டு வரும் பொழுது, அபிஷாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ ஓடி வரணும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் நாம் உதவி செய்து இதுல ஜெயம் காண வேண்டும். சகோதரத்துவம் அங்கதான் இருக்குது. ஆபிரகாமுக்கு லோத்து பிடிபட்டு போனான் என்று சொல்லுகிற செய்தி கேட்ட போது சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, அந்த துரோகி என்னை விட்டு போனதுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனை தான் இது என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிடாதபடிக்கு தன்னோடு கைப்பிடிந்தவர்களை 318 பேரை கூட்டிக் கொண்டு போய் சிறையாக்கப்பட்டவனை சிறைபிடித்துக் கொண்டு வருகிறான். அதுதான் சகோதர சிநேகம். அதுதான் மற்றவனுக்கு ஒன்று நடந்த நமக்கு துடிக்கணுங்க. ஒரு சகோதரனுக்கு நடந்த நமக்கு துடிக்கணும். இடுக்கண்ல உதவி செய்யறதுக்காக, யாரையும் பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. நானும் தம்பியும் பிரான்ஸுக்கு போயிட்டு வரும் பொழுது கார் உடைஞ்சிருச்சு. பிரான்ஸில் கிடக்கிறோம். பிரான்ஸில் கிடந்தா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்காக வந்தவன் இடையில இருந்துட்டேன். 270 காரில் 2 கார் தான் நாங்கள் ஒரு ஹோட்டலில் இருந்தோம்.
அது ரொம்ப பரிதாபம். ராத்திரி இருந்தால் காலையில் வெளியில் போன்றோம், எங்கே போகணும்னு தெரியாது, பாச தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் நல்லவர். அங்கே ஒரு போலீஸ் பெரியவர் ஒருத்தர் வந்திருந்தார். அங்கே அவர் அன்னைக்கு பென்ஷன் போகிறவர். அவர் சொன்னால் இன்றைக்கி நான் பென்ஷன் போகிறேன், அந்த நேரத்தில் பார்த்து இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கேன் சொல்லிட்டு கதைச்சிட்டு நான் சொன்னேன், எனக்காக நீங்கள் கொஞ்சம் கதைங்க, அந்த இன்சூரன்ஸில் கொஞ்சம் கதைங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னால் சரின்னு கதைச்சார். இவர் கதைச்ச உடனே இந்த இன்சூரன்ஸ் வந்து என்ன அடிக்கடி விசாரித்தான். எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வராட்டியும் இவன் விசாரிச்சுக்கிட்டே இருந்தான். நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன மாதிரி, ஏது எல்லாமே விசாரிச்சுட்ருக்கான். இப்போ நாங்கள் அங்கே இருக்கிறோம். இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, திங்கக்கிழமை தான் ஏதாவது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து யாரும் வந்தாலும் எனக்கு கூப்பிட்டு வர முடியாது. ஏன்னா எங்கள் கார் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது, நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, எந்த இடம்னு கூட தெரியாது. இப்படி இருக்கும்போது சபையில் இருந்து சகோதரன் சீலன், பிரதர் டேவிட் இவங்களாம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, நம்ம போய் பாஸ்டரை கூட்டிகிட்டு வரோம். நம்ம போயிட்டு யாரை கூப்பிட்டு வரோம், பாஸ்டரை கூட்டிகிட்டு வரோம். இதுக்கிடையில் அந்த பிரதர் அங்கே இருக்கிற பிரதர் டேவிட் என்ன செஞ்சார் சொன்னால், அவரும் எங்கள் கூட வந்தவர் தான். பாவம், அந்த வர்த்தக்கார பையனோட கூட அங்கே இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ மறுபடியுமாக இங்கே வர்றதுக்கு முதல்ல பிரதர் அருளுக்கு ஃபோன் அடித்து கேட்டுருக்காங்க. பிரதர் அருள் வீட்டுக்கு அப்போ யார் வந்திருக்கான்னு சொன்னால் அவங்க தம்பிவங்க ஹோலண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க எங்கேயோ புறப்பட்டு போகிறாங்க. போகிற நேரம் பார்த்து, அப்படி தானே, அந்த நேரம் பார்த்து ஃபோன் வந்துருச்சு. வந்த உடனே சிஸ்டர் சொல்லியிருக்கலாம், எப்படி தெரியுமா, அப்பா தம்பி இவ்வளவு தூரம் நம்ம தேடி வந்திருக்கிறான், இந்த நேரம் நீங்கள் அங்கே போன என்னப்பா இது அர்த்தம், அவன் என்ன நினைப்பான் சொல்லியிருக்கலாமா? சொல்லத்தானே, நான் அப்படி தானே சொல்கிறது. ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, முதலாவது போங்க, பாஸ்டரை கூட்டிகிட்டு வாங்க, தம்பி இருக்கட்டும், போய் பாஸ்டரை கூட்டிகிட்டு வாங்க. அன்னைக்கு அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லியிருந்தா அவர் வந்திருக்க மாட்டார். ஆனால் போங்க. இது எப்படி தெரியுமா வந்தது, சகோதர சிநேகம், கிறிஸ்துவனுடைய ரத்தம், இரத்த துடிப்பு தானாடா விட்டாலும் சதை மட்டும் துடிக்குது. நம்ம பாஸ்டர் ரோட்டில் 4 பேர் இருக்கட்டும், போய் கூப்பிட்டு வருவாங்கன்னு கேளுங்க, போவீங்களா பிரதர், அனுப்புவீங்களா? இல்லை, ஏரோனி அந்த மாதிரி சிரிக்குது. ஏன்? சகோதரத்துவம், பஞ்சம் காப்பாற்று. ஒரு முறை சாட்சி சொல்லி முடிஞ்சு, பண கஷ்டத்தில் சாட்சி சொல்லும் பொழுது என் காதுகளில் இன்னைக்கு ரீங்காரம் விட்டுக்கிட்டு ஒரே ஒரு சத்தம் தான். அந்த சகோதரன் என்ன கேட்டார், நான் உங்கள் சகோதரன் இல்லையா? அப்புறம் ஜோசப் கடைசியாக வந்து என்ன கேட்டார், ஏன் பாஸ்டர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது, நான் உங்கள் சகோதரன் இல்லையா? எல்லாரும் கூட்டம் முடிஞ்சு போகும்போது சகோதரன் அருளோடு பேசிகிட்டு இருக்கும்போது சகோதரி பிரிகிதா சொல்கிறாங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், இப்படி ஒரு நிலைமை வந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதர ரத்தம் இடுக்கண்ணில் உதவி செய்கிறதுக்கு துடிக்குது. இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடியும். இதுக்காக போயிட்டு எங்கேயும் ஏதாவது பிரச்சனையில் போயிருங்கன்னு நான் சொல்லலை. தயவு செய்து செய்தியை பிழையாய் விளங்கி கொள்ளாதபடிக்கு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் நீங்கள் சொன்னதுனால தான் நான் அவங்ககிட்ட வாங்கி இவங்ககிட்ட கொடுத்தேன், இன்றைக்கி இவங்க தரமாட்டேன்றாங்க, என்ன ஐயோ கர்த்தாவே என்னை பாதுகாக்க உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். டிவியில் போகுது, மறுபடியும் கேட்டுங்க போயிட்டு வீட்டில் செய்தியை. உங்களால் முடிந்தால் இடுக்கணிலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய பழங்க. கர்த்தரை பார்ப்பாரு. சகோதரத்துவம் அங்கே நிலை கொண்டிருக்கும் பொழுது அபிஷேகமானது ஊற்றப்படும். ஹல்லேலூயா. அபிஷேகம் நோங்களை முறிக்கினார். எப்போ தெரியுமா அபிஷேகம் நோங்களை முறிக்கும்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்பொழுது. வாசிக்கலாம் சங்கீதம், அந்த வசனத்தை வாசிங்க, எடுத்தவங்க பாப்போம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது, அது அவருடைய தலையில் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிற வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆதிகாமத்துல இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. பாவம் தேடுறவங்களுக்கு அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சங்கீதம் 133 இருக்கான். எப்படி இருக்கா?
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மை எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அது ஆரோருடைய தலையில் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது அவன் தாடி வடியே வந்து அவன் அங்கே நினைத்து போடுகிறது. இந்த மாலைவேளை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறீர்கள். இந்த தீர்க்க தரிசனமானது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறினது. இவர்கள் என் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்கள் தான் சகோதரர் என்று சொன்னாரு. அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த மேல் வீட்டில் கூடியிருக்கும் பொழுது ஒரு பலத்த காற்று வந்தது. அக்கினிமயமான நாவுகள் பிரிந்து அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தோடு கூட ஜீவிக்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா, இன்னொருவன் செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்து நன்மையினாலே அவர்களுடைய அறியாமை அடக்கி தேவ சித்தத்தை நிறைவேற்றி என்று சொன்னார். இந்த மாலையில் ஒவ்வொருவர் மேலும் தேவ அபிஷேகம் இங்கே வந்து இறங்கும் போது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் போகும். அந்த மனுஷன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று நீங்க வேதத்தில் பார்த்தீங்க. சங்கீதம் 1:3 வாசிக்கும் போது எப்படி பார்க்கிறோம்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோவான் 15:5-7 எப்படி வாசிக்கிறோம்? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வறட்சியான காலமாய் இருக்கலாம், கனி கொடுக்க முடியாத ஒரு காலமாய் இருக்கலாம். தேவ பிள்ளையே, இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது ஒரு யோசேப்பை போல நீ சுவர் மேல படர விடுகிறவனாக, நீ கனி கொடுக்கிறவனாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாக கர்த்தர் மாலைவேளை உன்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் இருந்தது? கொஞ்ச நேரம் எழும்ப போறோம், நல்ல செபிக்க போறோம். ஒரு அபிஷேகத்துக்காக நாம் கேட்க போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு மாலையில் ஒரு அபிஷேகத்தை அபிஷேகம் நுகங்களை முறைக்கு எப்ப தெரியுமா? சகோதரர் ஒரு மன ஐக்கியம் அன்பு இதுல கட்டப்படும் பொழுது தேவ ஆவியான அந்த இடத்துல வருவாரு. இருமனம் உள்ள இடத்துல கர்த்தர் வரமாட்டாரு. ஒரு மனமாய் ஐக்கியமாய் வரும் பொழுது என்ன செய்கிறார்? தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார்.